Dear students, good morning everybody. Last class we have seen the limitation of bioremediations. இல்லையா ஸ்மால் டாபிக் இருக்குது, அதை மட்டும் இந்த கிளாஸில் பார்த்துடலாம். பயோஃபியூயல் வந்து ஆல்கல் பயோஃபியூயல் அப்படின்னா வேணால் இட் இஸ் அ ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் தி பிளான்ட்ஸ் இல்லையா. ஸோ ஃபியூயல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், எரிபொருளாக பயன்படக்கூடிய பெட்ரோல், டீசல் அதெல்லாமே வந்து ஃபியூயல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதெல்லாமே வந்து என்னது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் இல்லையா. ஸோ அது வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வே தான் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த பிளான்ட்ஸ், தட் இஸ் கால்ட் biofuel. In your book it has given in the algal biofuel, how the biofuel has been obtained from the alga அப்படின்றத வந்து algal biofuel. So it is a algal fuel also known as algal biofuel or algal oil. It is an alternative to liquid fossil fuels. Fossil fuel அப்படின்னா என்ன சொல்லுவோம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாமே வந்து fossil fuels அப்படின்னு சொல்லுவோம். It is a non-renewable resources. Once the petroleum product will be ended அப்படின்னா again it will be என்னது minimum 200 million years has to form the பெட்ரோலியம் இல்லையா. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியது தான் வந்து ஆல்கல் பயோஃபியூயல் இஸ் நத்திங் பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் அதாவது சோர்ஸஸ் பிளான்ட் பாடி இருக்குது இல்லையா, கான் அல்லது சுகர் கேன்லேருந்து அப்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும், அல்லது பாட்ரியாக்சஸ் பிரானி அப்படின்ற ஒரு ஆல்கா இருக்குது இல்லையா, அந்த ஆல்காவை வந்து அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, பயோஃபியூயல் எடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தட் ஆயில் அப்படின்றது டைரெக்டாக தே மே நாட் யூஸ் தட் ஆயில் அஸ் என் ஃபியூயல், தே மே கம்ப்யூஷன்ஸ். இப்போ பெட்ரோலியமே வந்து என்னது பியூர் பெட்ரோலியமாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா, க்ரூட் ஆயிலை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஃபைன் பண்ணி தே மே யூஸ்ட் அஸ் என் ஃபியூயல். சச் எ மேனர் போட்ரியோகாக்கஸ் பிரானி அப்படின்ற ஒரு இருக்கக்கூடிய ஆயில் will be extracted and it will be used to produce the algal biofuel. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல், அதாவது இந்த பயோடெக்னாலஜி மூலமாக இந்த ஆல்கல் கண்டென்ட்டில் அந்த பயோஃபியூயல் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஆல்காவை வந்து அதிக அளவில் வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கே. ஸோ பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னென்னா, அதாவது நார்மலாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் என்னாகும், ஆக்சிஜன் வில் பி ரிலீஸ்ட் இல்லையா. ஸோ நார்மல் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆல்காவாகட்டும் அல்லது எந்த க்ரீன் பிளான்ட்ஸில் ஆகட்டும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தது அப்படின்னா பை த ஃபோட்டோசிந்தசிஸ் வாட்டர் மாலிகுல் வில் பி ஸ்ப்ளிட்டிங். நம்மளை வந்து 11th டீட்டெயிலாக படித்தோம் இல்லையா, ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் என்னது, ஸ்ப்ளிட்டட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ரிலீசஸ் தி ஆக்சிஜன், அதுதான் வந்து பை ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கே அப்படின்னா என்னென்னா, கிளாமிடோமோனஸ் ரெயின்ஹார்ட்டி அப்படின்ற ஒரு ஆல்கே, அது மோஸ்ட்லி இட் ரிலீசஸ் ஆக்சிஜன் வென் இட் இஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் சல்ஃபரோடு சேரும் பொழுது இட் ஸ்விட்சஸ் டு பி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் த எலக்ட்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஃபெரடாக்சைன்ஸ். அதாவது எலக்ட்ரான்கள் வந்து ஃபெரடாக்சைன் அந்த கோஎன்சைமின் வழியாக செல்லும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிஜன் ஸ்ப்ளிட்டட் மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகேவா. இந்த கிளாமிடோமோனஸ் ரெயின்ஹார்ட்டி அப்படின்றது நார்மல் ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து வென் த வாட்டர் ஸ்ப்ளிட்டட் இட் வில் பி ரிலீஸிங் த ஆக்சிஜன். when it is deprived of sulfur இருக்கும் பொழுது it will be released production of hydrogen. that hydrogen as used as a fuel, பயாலஜிக்கல் ஃபியூயலாக யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதன் மூலமாக வந்து உருவாகக்கூடியது பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கே. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ கிளாமிடோமோனஸ் ரெயின்ஹார்ட்டி அப்படின்ற அந்த ஆல்கேவை வந்து அதிக அளவு with the help of biotechnology they may be produced more amount of good quality and quantity of கிளாமிடோமோனாஸ் ஆல்கே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பயோப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது is the process of discovery and commercialization of new product obtained from biological resources. அதாவது பயோப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது ஒரு தாவரமோ அல்லது ஒரு விலங்கினமோ இருந்தது. நம்ம இந்தியா இஸ் a very rich in the medicinal valuable plants and also it has very rich in the natural resources. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு it will not be taken by some other countries without our permission.
உயிரி கொள்ளை. பயோ பைரசி அப்படின்னா உயிரி கொள்ளை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இப்போ சந்தனம் கடத்துகிறாங்க, அந்த மாதிரி மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் கடத்துனாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்காமல் இருக்கும். அதுவும் தென் விச் இண்டிஜினியஸ் நாலேஜ் ஆஃப் நேச்சர், அதாவது அந்த நம்ம ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து இந்த ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து அவங்களோட பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸோட மெடிசினல் வேல்யூ தெரியும். ஸோ அந்த மெடிசினல் வேல்யூபிள் நாலேஜ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து தே மே பி theft the natural resources, then so that will be used by others for profit without authorization or compensation to the indigenous people themselves. ஸோ அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு தெரியாமல் அதை எடுத்துகிட்டு போய் அதன் மூலமாக வந்து ப்ராஃபிட்டை எதிர்பார்க்குறது. ஸோ அதுதான் வந்து என்னது பயோ ப்ராஸ்பெக்டிங். அதில் மெயினாக நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயோ பைரசி. பயோ பைரசி அப்படின்றது உயிரி கொள்ளை. ஸோ அதாவது என்ன, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய So biopiracy can be defined as the manipulation of intellectual property rights laws by corporations to gain exclusive control over national genetic resources without giving adequate recognition or remunerations to the original possessor of those resources. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து அந்த ஏரியாக்கோ அல்லது அந்த ரெகக்னைஷன் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கோ அந்த மக்களுக்கோ தெரியாமல் அவங்களுக்கு எந்த ஒரு ரெம்யூனரேஷனோ, அதாவது அவங்க அந்த பொருள்களுக்கு பதிலாக எந்த ஒரு விலையும் கொடுக்காமல் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னது பயோ பைரசி. ஸோ அது என்ன அப்படின்னா இதில் வந்து பேட்டன்ட் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பயோ பேட்டன்ட்ஸ் இருக்கும். பேட்டன்ட் அப்படின்றது என்னன்னா உயிரி காப்புரிமை. ஒரு பர்டிகுலர் இப்போ நம்மளே ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் கொடுப்பாங்க. பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படின்னா என்ன, அந்த பொருளோட என்னது காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணி அவங்க பேரில் வந்து போலியாக தயாரித்து விற்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பேட்டன்ட் காப்புரிமை கொடுப்பாங்க. அதுதான் வந்து பயோ பேட்டன்ட் அப்படின்னு பேர். அந்த பயோ பேட்டன்ட் எது இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகே, ஸோ அறிவுத்திறன் சார்ந்தது, அதே மாதிரி அது அதனுடைய உரிமை சார்ந்ததாக இருக்கும். ஓகே, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் அண்டு intellectual property rights are the 2 unique facets of any biopatency. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸோ அல்லது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேட்டன்ட் கொடுப்பாங்க. யார் எது தயாரித்தாலும், இப்போ நீயே வந்து எதிர்காலத்தில் ஒரு சயின்டிஸ்டாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் அ பயோ பேட்டன்ட். அதை தயாரித்தவர்கள் பேரில் வந்து ஒரு உரிமை காப்புரிமை கொடுப்பாங்க. ஓகேவா, அது பர்டிகுலர் பீரியட் இருக்கும். ஸோ இந்தியாவோட பயோ பேட்டன்ட் பீரியட் வந்து 5 years. எதாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து என்னது டியூரேஷன் ஆஃப் பேட்டன்ட் இன் இந்தியா இஸ் 5 years. அதுவே வந்து யூஎஸ்ஏவாக இருந்தது அப்படின்னா 17 years பீரியட் வாட் எவர் தே ஆர் இன்வென்டிங். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னது பயோ பைரசி. ஸோ இந்த பயோ பைரசி மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can retain our traditional valuable products with their medicinal value. ஸோ நம்மளது வந்து மெடிசினல் பிளான்ஸ் நிறைய இருக்குது, அதுக்கோட மெடிசினல் வேல்யூபிளும் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடியதும் வந்து நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்தது தான் வந்து பயோ பைரசி ஆஃப் நீம், பயோ பைரசி ஆஃப் டர்மரிக் அண்ட் பயோ பைரசி ஆஃப் பாஸ்மதி. ஓகேவா, ஃபஸ்ட்டு நீம் அப்படின்றது வந்து பயோ பைரசி ஆஃப் நீம் அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவில் வந்து நீம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நீம் ஆயில் இருக்கு இல்லையா, இட்ஸ் எ வெரி குட் க்யூர் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ். அதாவது தோல் நோய்கள் எல்லாத்தையும் க்யூர் பண்ணக்கூடியது வந்து அந்த நீம் வேப்ப இலை. ஓகேவா, ஸோ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்தியன்ஸ் ஹாவ் ஷேர்ட் த நாலேஜ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நீம் வித் த என்டையர் வேர்ல்ட், pirating the knowledge. The United States Department of Agriculture and an American multinational corporation, we are Grace, in the early 90s sought a patent from the European Patent Office on the method of controlling disease on plants by the aid of extracted hydrophobic neem oil. ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல வந்து அந்த நீம் ஆயிலில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து பேட்டன்ட் கொடுத்தாங்க. அந்த பேட்டன்ட் என்ன அப்படின்னா how to use that oil and how it will be extracted
அண்ட் வாட் ஆர் த டிசீசஸ் க்யூர்ட் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு பேட்டன் கொடுத்தாங்க. ஓகேவா? The patenting of the fungicidal and antibacterial properties of neem was an example of biopiracy, but the traditional knowledge of the Indian was protected in the end. இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வந்து they may know very well about the value of the neem oil. ஸோ அதோட பேட்டண்ட்டை முதல்ல யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, யூரோப்பியன் பேட்டன்ட் ஆஃபீஸ் மூலம் யூரோப்பியன் ஆஃபீஸில் வந்து அதோட நீம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஹைட்ரோஃபோபிக் நீம் ஆயில் அப்படின்ற நேமில் பேட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ அதுதான் வந்து இந்த பயோபைரஸ் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய வளத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க பேரில் வந்து காப்புரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஈவன் தோ they are not able to theft the knowledge of the people of Indians இல்லையா. ஸோ the knowledge of Indian was protected in the end. Okay, so on the they may give the patent of that neem oil, but they are not able to use or utilize the how to use அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதுதான் அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜை வந்து they are not able to பைரஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து பயோபைரசி ஆஃப் நீம். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் அப்படின்றது இதுவும் வந்து என்னது ஒரு நம்மளோட ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான பொருள் தான் வந்து டர்மரிக். மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மஞ்சள் அப்படின்றது இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டாக வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த COVID-19 அந்த வைரஸ்க்குமே என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் எ பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிசெப்டிக் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த டர்மரிக். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் இந்த இயர் 1995 கிராண்டட் பேட்டன் டு த மெத்தட் ஆஃப் யூஸ் ஆஃப் டர்மரிக் ஆஸ் அ ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். முதல்ல வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து அந்த ட்ரேட்மார்க் ஆஃப் ஆஃபீஸ் அதில் வந்து 1995க்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் வந்து ஆன்டிசெப்டிக் ஏஜெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டன்ட்டாக அவங்களுக்கு கொடுத்தாங்க. பட் டர்மரிக் ஹேஸ் பின் யூஸ்டு பை த இண்டியன்ஸ் ஆஸ் எ ஹோம் ரெமெடி ஃபார் த குயிக் ஹீலிங் ஆஃப் wounds அண்ட் ஆல்சோ பர்பஸ் ஆஃப் ஹீலிங் ரேஷஸ். The journal article published by the Indian Medical Association in the year 1953 wherein this remedy was mentioned. Therefore, in this way it was proved that the use of turmeric as an antiseptic is not new to the world and it is not a new invention but formed a part of the traditional knowledge of the Indians. ஸோ அவங்க என்ன தான் வந்து 1995ல் அதுக்கு காப்புரிமை கொடுத்துருந்தாலும் 1953லே வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்றதுல ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டர்மரிக், மஞ்சளோட என்ன ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது எப்படி வந்து ஹோம் ரெமடியாக யூஸ் பண்ணுறோம், ஊண்டுக்கெல்லாம் எப்படி அந்த காலத்தில் இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ் மெடிசன்ஸை யூஸ் பண்ணுறோம். பழைய காலத்துலலாம் வந்து அடிப்பட்டாலோ இல்லை கையில் கத்தியில் அறுத்துக்கிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மஞ்சளை தான் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது வந்து நாட் நியூ இன்வென்ஷன், இது மஞ்சளோட டர்மரிக் வந்து நியூ இன்வென்ஷன் இல்லை, ஆல்ரெடி இந்தியன் பீப்புள்ஸால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது அப்படின்றது, அதாவது இங்கேருந்து அதை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்தது. ஓகேவா? த அப்ஜெக்ஷன் இன் திஸ் கேஸ் யூஎஸ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் வாஸ் upheld and ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் த இந்தியன் வாஸ் ப்ரொடெக்டட். இட் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் பயோபைரசி. ஸோ இந்த இடத்துல வந்து இந்தியனோட நாலேஜ் வில் பி ப்ரொடெக்டட். ஸோ இட் ப்ரூவ் தட் we are the foreforemost of the using of turmeric and neems. Okay, then biopiracy of basmati அப்படின்றது என்ன, பிரியாணி அரிசி செய்கிறோம் இல்லையா. On September 2, 1997, the US Patent and Trademark Office granted patent of basmati rice lines and grains to the Texas-based company Ricetech. This broad patent gives the company several rights, including exclusive use of them basmati as well property right on the seeds and grains from any crosses. The patent also covers the process of breeding rice stakes, novel rice lines and the method to determine the cooking properties and starch content of the rice grains. முதல்ல வந்து யூஎஸ் தான் வந்து இந்த ட்ரேட்மார்க், அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணாங்க, பாஸ்மதியோட பேட்டன்ட்டை வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹவு டு யூஸ் தி பாஸ்மதி ரைஸ் ஃபார் குக்கிங் அண்ட் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ச் கண்டென்ட் இந்த ரைஸ் கிரெயின்ஸ் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து முதல்ல அவங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க, அதுக்கு பேட்டன்ட் கொடுத்தாங்க, காப்புரிமை வந்து கொடுத்தாங்க. ஈவன் தோ India had
prevailed the United States to take matter to the WTO, WTO World Trademark Office as an infringement of the TRIPS agreement, which could have resulted in majority embarrassment for the US. Hence, voluntarily and due to few decisions taken by the US Patent Office, RiceTech had no choice but to lose most of the claims and most importantly right to call the rice basmati. முதல்ல வந்து அதுக்கு என்னென்ன பேட்டன்ட் கொடுத்துருந்தாங்க, ரைஸ்டெக்ஸ் அப்படின்னு பேட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து என்ன பண்ணுது, யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இந்த வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக பாஸ்மதி அப்படின்றது நம்மளோட இந்தியன் கண்ட்ரியில் விளையக்கூடிய ஒரு வகையான அரிசி வகை, ஓகேவா. ஸோ அதுக்காக அதுக்கான பேட்டண்ட்டை இந்தியா கிளைம் பண்ண உடனே அதுக்கு நேம் மாற்றி என்ன பண்ணாங்க, பாஸ்மதி அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த இயர் 2002 the final decision was taken. RiceTech dropped down 15 claims, resulting in clearing the path of Indian basmati rice exports to the foreign countries. ஸோ அந்த RiceTech அப்படின்றது ட்ராப் அவுட் ஆகி அதுக்கு வந்து என்னது இந்தியன் பேட்டன்ட் ரைட்ஸோட பாஸ்மதி அப்படின்ற பேரில் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பயோடெக்னாலஜியோட யூசஸ் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ பயோடெக்னாலஜி மூலம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பயோடெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளைடு interdisciplinary sciences of the 21st century. It is the trusted area that enable us to find the beneficial way of life. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற அந்த பிளான்ட் ப்ரீடிங் அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் கிராப்ஸ் த பயோடெக்னாலஜி பிளேஸ் an important role. What are the desirable character plants what we want we are able to produce with the help of biotechnology, as well as இது வந்து not only in the agriculture, medicine field, environment and commercial industries also it will be used in many ways. The science has an invaluable outcome like transgenic varieties of plant. Transgenic varieties அப்படின்னுக்குள்ளார ஆல்டர்டு ஜீனோம் இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து நிறைய உருவாக்குனாங்க. அந்த மாதிரி உருவாக்குனது வந்து டிரான்ஸ்ஜெனிக் காட்டன், rice, tomato, tobacco, cauliflower, potato and banana. Then not only they are producing the food crops, they developed the transgenic, pesticide resistant, stress resistant and disease resistant varieties of agricultural crops is the immense outcome of biotechnology. Stress resistant அல்லது pesticide or disease resistant food crops produced by this method of biotechnology. Then human insulin is produced by the method of biotechnology. It's a milestone of biotechnology. It can be produced the blood protein in E. coli and utilized for the protection of அதாவது இன்சுலின் டிஃபிஷியன்சி டிசார்டர். இப்போ இருக்கக்கூடிய டயாபெட்டிஸ் எல்லாத்துமே வந்து இன்சுலின் டிஃபிஷியன்சி டிசார்டர் அப்படின்னாவே என்னது, தட் இஸ் எ டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஃபார் தம் they may use this method, okay. Then the synthesis of vaccines, enzyme, antibiotics, dairy products and beverages are the product of biotech industries. Biochip based biological computer is one of the successes of biotechnology. Not only they are using the plant varieties, biotechnology யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, பயோசிப்பும் கம்ப்யூட்டருக்கு தேவையான பயோசிப்பையும் யூஸ் பண்ணாங்க. Then genetic engineering involves genetic manipulation. Tissue culture involves aseptic cultivation of totipotency plant cell into plant clones under controlled atmospheric conditions. Genetic engineering அப்படின்னக்குள்ள அதில் என்னென்ன இன்வால்வ் ஆச்சு, ஜெனட்டிக் மேனிப்புலேஷன், டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி, ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் அதெல்லாமே இன்வால்வ்ச்சு. அதில் என்ன மெயின் ப்ராடக்ட் அப்படின்னா டோட்டிபொட்டன்சி அப்படின்றது ஈவன் ஏ சிங்கிள் செல் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ ஹோல் பிளான்ட் அப்படின்ற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தே மே ப்ரொடியூஸ் மெனி க்ளோன்ஸ் under the controlled atmospheric conditions. Whatever the climatic condition or atmosphere, they are not bothering about that. In any climate, what are the plants, what are the desirable charactered plants we want, we are able to produce with the help of this genetic engineering. Then single cell protein from spirulina is utilized in food industries. So single cell protein அப்படின்றது வந்து it is a very good protein rich food in the food industries. Then production of secondary metabolites. So they are not only produce the primary products, they will be produced the secondary metabolic products. Secondary metabolic அப்படின்னக்குள்ள enzymes, biopesticide, biofertilizers, அதே மாதிரி ஆல்கஹாலிக் அந்த மாதிரி நிறைய செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்டும் பண்ணாங்க. பயோமாஸ் எனர்ஜி, பயோஃபியூயல், பயோரெமிடியேஷன், ஃபைட்டோ ரெமிடியேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி. ஸோ இதை யூஸ் பண்ணி பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி பயோமாஸ், பயோஃபியூயல், பயோரெமிடியேஷன் எல்லாமே வந்து பண்ணாங்க. ஸோ பயோடெக்னாலஜி இல்லாத ஃபீல்டே இல்லை அப்படின்ற லெவலுக்கு இது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது,
உங்களுக்கு இப்போ பிஇலே வந்து பயோடெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸே இருக்குது. அதில் படிச்சிங்க அப்படின்னா என்னெல்லாம் நம்ம இங்கே தியரியாக படிக்கிறோமோ we are able to do in the practical manner that. So that's all, this chapter over. We'll see the next class.